Hi friends, welcome to our channel பரவச கைகள். நம்ம சேனல் நீங்க ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் வாட்டரும் மின்ட் டோனரும் எப்படி வீட்லயே நேச்சுரலா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பிம்பிளால உண்டான ஸ்கேர், முகத்துல உள்ள தழும்பு எல்லாத்தையுமே பெர்மனண்டா போக்கிடும். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரோஸ் வாட்டர் செஞ்சுட்டு அப்புறமா மின்ட் டோனர் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 150 mlக்கு ரோஸ் வாட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பன்னீர் ரோஸ் இருந்தால் போதும். பன்னீர் ரோஸை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டரை நம்ம பன்னீர் ரோஸில் மட்டும்தான் செய்யணும். நாம் ரோஸ் வாட்டரை டெய்லியும் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னில் உள்ள pH லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நான் 150 mlக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாட்டரை கொதிக்க வச்சுக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொதிச்சதும் நாம் இப்போ ரோஸ் பெட்டல்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணதுமே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வாட்டரை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஜஸ்ட் பெட்டல்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ் வாட்டர் டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ரிமூவராகவும் நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸோடைய கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 hours கழித்து இது கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மோர் தென் 2 weeks வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுற மேஜிக் டோனரான மின்ட் டோனரை பார்க்கலாம். இப்போ எங்கள் கார்டன்லேயே மின்ட் இருக்கிறதால நம்ம 150 mlக்கு தேவையான மின்ட்டை எடுத்துக்குவோம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இதை டெய்லி யூஸ் பண்ணால் ஆயில் செக்ரிஷனும் கம்மியாகும் அண்ட் பிம்பிள்ஸும் பர்மனண்ட்டாக போயிடும். இப்போ நம்ம மின்ட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 150 ml வாட்டரை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் மின்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் போலவே 3 hours கழித்து ஒரு பவுலில் இல்லைன்னா பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆர் மின்ட் டோனரை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர நம்ம ஃபேஸில் நல்ல ஷைனிங் கிடைக்கும். ரோஸ் வாட்டரையும் மின்ட் டோனரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே நேச்சுரலாக 2 பெஸ்ட் டோனர்ஸை மேக் பண்ணிட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.